இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை லாசரை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக சொன்னார். அற்புதம் இன்னும் நடக்கவில்லை, ஆனால் அது நடைபெறும் என்பதை அறிந்த நம்பிக்கையோடும் பிதாவின் அன்பின் மீது முழு நிச்சயத்தோடும் அவர் முதலில் நன்றி செலுத்தினார். இது நமக்கு இன்றைக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்பிக்கிறது. உண்மையான விசுவாசம் என்பது பதிலை பார்த்த பிறகு நன்றி சொல்வது அல்ல, பதில் வரப்போகிறது என்ற உறுதியோடு முன்கூட்டியே நன்றி செலுத்துவது தான். ஒவ்வொரு காலையும் நாம் கண்களை திறக்கும் போது ஆண்டவர் நமக்கு தந்த புதிய நாளுக்காக முதல்ல நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். சில நேரங்களில் எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமான பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்பதற்காக அவர் செயல்படாமல் இல்லை. அவர் சரியான நேரத்தில் நமக்கானதை சரியான முறையில் சிறந்ததாக செய்வார். நன்றியுள்ள இதயம் கவலைகளை குறைக்கிறது, விசுவாசத்தை மேலும் மேலும் வளர்க்கிறது. அதனால ஆண்டவருடைய சமாதானத்தை எங்களுடைய உள்ளத்துல முழுவதுமாக நிரப்பவும். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர், உமது நேரத்தில் சிறந்ததை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவோம். நாள் முழுவதும் நமது உதடுகளில் முறையீடுகள் அல்ல, நன்றியின் பாடல்கள் ஒலிக்கட்டும். நமது கண்கள் பிரச்சனைகளை அல்ல, ஆண்டவருடைய கிருபையை காணட்டும். நன்றியோடு தொடங்கும் நாள் நம்பிக்கையோடு நிறைவடையும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாகி உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் காணாத நேரங்களில் நீர் செயல்படுகிறீர் என்றதை நாங்கள் முழுவதுமாக விசுவசிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய இதயத்தை நன்றியால் நிரப்புங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி வாழும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருங்க. எங்களுடைய வாழ்க்கை உமது மகிமையால் நிரம்பி இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வருகின்ற செய்ய போகிற சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்றி சொல்றதை மட்டும் நாங்கள் ஒருபோதும் மறந்து போகாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்க. ஆமேன்.